பண்ணி ட்ரம்ஸ் மாதிரி தப்பு 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 நடிச்சு அவ கையெழுத்தை பார்த்து அதிர்ந்த மனம் கொண்டுதானே உங்களுடைய திருமண வாழ்க்கையை உங்களுக்கு பல பேர் ஆரம்பித்தீர்கள். இன்னைக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த பெண்ணு யாருன்னு கணவருக்கு தெரியல, கணவர் யாருன்னு பெண்ணுக்கு தெரியல. You're total strangers living in the same house. ஒருவருக்காக ஒருவர் நேரத்தை இதுவரை செலவழிக்கவே இல்லை, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. இந்த சிக்கல் பெருசா உங்களுக்கு அது என்ன கொலாஜன் ஷாம்பு அந்த சிக்கல் ஷாம்பு தான் கஷ்டம், ஏன்னா அது போடுறதுக்கு முடி இருக்கு. அவரவர் கவலை அவரவர்களுக்கு. ஏன் கவலைமா அது? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி இது பெரிய பிரச்சனை இல்லையா? ஏன்னா நம்ம ஊரா இருந்தா நான் எப்பயும் பக்கத்துல இருக்கான்ற ஒரு எண்ணமாவது இருக்கும். வந்துட்டாங்க, சரி சார் இதை கூட விட்டுருங்க. இன்னும் பெரிய பிரச்சனை, கிளம்பி வர்ற போது அமெரிக்காவுக்கு போனா உங்க அப்பாவுடைய அக்கா இருக்கால அவன் பிள்ளை போயிட்டான், நீ இன்னும் போலன்னு எனக்கு கேவலம் சொல்லி அப்பா அம்மா தான் அனுப்பிச்சு. நீங்க இங்க கிளம்பி வந்த உடனே உங்க அப்பா அங்க 3/4 போட்டு தெருவில் நடந்தாரா இல்லையா? My son is in US. You see his photo. ஊர்ல காந்தி தெரிஞ்ச. இப்ப அவருக்கு 85 வயசாச்சு. உங்களுக்கே இன்னும் கிரீன் கார்டு வரல. அவர் என்ன செய்ய போறீங்க? வந்து போற வயது ஒரு வயது தாங்க. நான் சொல்றேன், நீங்க இருக்கிற வயதானவர்கள் தப்பா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வயசாகிட்டு தான் இருக்கு. வந்து போறீங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் நான் வரலடா, என்னை விட்டுடா, இனிமே என்னால 5 மணி நேரம் உட்கார முடியாதுடான்னு சொல்றேன். நீங்க இங்க இருப்பீங்களா அங்க போவீங்களா? அங்க போனோன்னு உங்க நெஞ்சு ஒவ்வொரு நாள் ஒண்ணு இல்ல சார். டாலஸ்ல ராத்திரி 11 மணிக்கு படுத்துட்டீங்க சார். படுத்துட்டீங்க, தூங்கிட்டீங்க. எங்களை ஜெட்லாக்ல இருக்கீங்க, நீங்க தூக்கம் வரல, நல்லா தூங்கிட்டீங்க சார். உங்களுடைய 12:30 மணி ஒரு போன் அடிக்குது, இந்தியாவில இருந்து கால் வருது. உங்க மனசு எப்படி இருக்கும்? உயிரை போயிட்ட மாதிரி இருக்காது? பாதி போய் போன் எடுத்து அவன் சொல்றான், உன்னை டிஜிட்டல் அரெஸ்ட்ல நான் வைக்க போறேன். ஸ்கேம் போன் வந்ததுன்னு மகிழ்கிற ஒரே இந்திய மனம் அமெரிக்காவில் இருக்கிற மனம். ஏன் மனம் மகிழ்ந்தது? நீங்க அதை விட மோசமான செய்தியை எதிர்பார்த்து அந்த போனை எடுத்தீங்க. அப்பாவும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, எவரை முட்டாபைய போன் பண்ணா சந்தோஷமா இருக்கு. அப்ப போவதா இருப்பதா? எல்லா மனமும் எல்லா விசையும் உங்களை உந்தி தள்ளுகிறது. போ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு சின்ன வயசுல 5 வயசுல ஜுரம் வந்த போது பக்கத்துல டாக்டர் இல்லன்னு சொல்லி 7 கிலோமீட்டர் தூக்கி ஓடிட்டு போன அப்பாடா, இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போனா கூட வர்றதுக்கு நாதி இல்ல. மகனே ஓடு திரும்ப நாட்டுக்குன்னு மனசு சொல்லுகிறது. மனசு சொல்லிச்சு, திரும்பி பார்த்தா உங்க பையன் 13 வயசுல இருக்கான். You may go if you want to. நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? எல்லாரும் ஒரே முடிவை தான் எடுப்பீங்க. அப்பாவை எப்படியாவது கடவுள் காப்பாத்திடுவாரு, என் பையனை விட்டு என்னால போக முடியாதுன்ற முடிவை தான் எல்லாரும் எடுப்பீங்க. ஆனா அந்த மனசு சந்தோஷமா இருக்குன்னு எங்களை நம்ப சொல்றீங்க. திரும்பி போகணும்னு தோணுது, போக முடியாதபடி பிடிச்சு இழுக்குது. அந்த உறவா இந்த உறவா? உங்களை வளர்த்த உங்கள் பெற்றோர்களா, நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளா? இந்த டைம் மிடில் ஏஜ்ல வருது, இதை விட கொலாஜன் ஷாம்பு வாங்குறது கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க? ஐபோன் 16 வாங்குறது இதை விட கஷ்டமா? தெரியாம சொல்லிட்டாங்க. நான் அவங்கள சொல்லல, பொதுவா தான் நம்ம பேசுறோம். ஏதாவது நீங்க இல்ல நான் என்ன செய்வேன்? நீங்க என்ன நீங்க சொன்னது உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம். நடுவர் மணி அடிச்சு, பணம் சேர்ப்பது சிக்கலான எல்லா நாட்டிலும் சிக்கல் தான். இந்தியாவில் சிக்கல் இல்லையா? இந்தியாவில் சிக்கல் இருக்க போட்டுதானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. எல்லா ஊர்லயுமே அது சிக்கல் தான். ஆனா வெளிநாட்டிலே ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்ட பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, உங்க சிட்டிசன்ஷிப் என்னவா இருக்கும்ன்றதுல இருந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கு. இங்க சில பேர் முடிவு பண்ணிட்டே திரும்பி போயிடுறாங்க. போன பார்ட்டில சிலது இங்க இருக்கும், அங்க போயே தீர்வோன்னு போயிட்டு 3 வருஷத்துல துண்டக்கான துணி திரும்பி. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போயும் தொடர்ந்து இருப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். போன பிறகு பிள்ளைகளுக்கு அங்க பிடிக்கல, அந்த காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல இந்த பிள்ளைகளால இருக்க முடியல. மூச்சு கரப்பா பூச்சின்னு ஒரு குடும்பம் திரும்பி வந்துருச்சு. கரப்பா பூச்சி திரும்பி நீங்க அப்ப கப்பல் பறவை
உறவுகளை மாதிரி கப்பல்ல இருக்க முடியாம கரைக்கும் வர முடியாம போய் வர்றதுக்கு காரணம் என்ன? உங்க உறவுகள் தான். ஒரு மாசம் போறீங்க, 30 நாள் இல்ல 3 வாரம் லீவ்ல போறீங்க, 300 நாளுக்கான ப்ரோக்ராம் வச்சுட்டு போறீங்க. அந்த கோயிலுக்கு போன இந்த அத்தையை பார்க்கணும், அந்த மாமாவை பார்க்கணும், மச்சானை பார்க்காம நான் சொன்னால பெரியமாவை பார்க்காம ஏன் வந்தாரு? திருப்பி பிளைட்ல ஏறி உட்கார போது எல்லா உறவுகளையும் பார்த்து விட்டு மகிழ்ச்சியாக அப்படியா இருக்கு. அடுத்த முறை போகும்போது யார் யார் இருப்பாங்கன்னு தெரியாம இல்ல சார். அப்போ பணம் சேர்ப்பதற்காக வந்துட்டீங்க, அந்த பாதையில தான் போக போறீங்க, மாற்றம் இல்லை. ஆனா உறவுகளை கைவிட முடியாமல் பாழும் மனது தத்தளிக்கிறது. அதை பற்றி நான் யோசித்து பார்க்கிற போது என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுகிறது, பணம் சம்பாதிப்பது கஷ்டம். இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அது கஷ்டம்தான், அதுக்காகத்தான் இங்க இருக்கோம், அதுக்காகத்தான் அடி வாங்குறோம், அதுக்காகத்தான் நாளைக்கு உங்க பிரசிடென்ட் என்ன ஆர்டர் போட போறாங்களோன்னு துடிக்கிற இதயத்தோடு இவ்வளவு இதயங்கள் இங்கே காத்திருக்கின்றன. ஆனால் அந்த கஷ்டப்படும் ஜிஜிபி சார் எனக்கு நான் உறவுகள் கொடுக்கிற அந்த எமோஷனல் வாக்குவம் இருக்கு பாருங்க, அதை சமாளிக்கணும். எல்லாத்தையும் விட கடைசியா இதை சொல்லி நிறைவேற்றிக்கிறேன். உறவுகளை பார்க்கத்தான் போறீங்க, நீங்க போனாக்க அப்பா அம்மாவை விட்டுருங்க. அதை தவிர பாக்கி இருக்கிற உறவுகள் முன்பு உங்களை இணைத்துக் கொண்டது போல இனிமேல் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது உங்களுடைய நெஞ்சத்துக்கு தெரியும். பெரிய ஆள் ஆயிட்டாப்பா, இனிமே நம்மளெல்லாம் கண்டுப்பாங்கப்பா. கிஃப்ட் எல்லாம் இப்ப நல்லவேளை நீங்க வாங்கிட்டு வருதுல, ஒரு காலத்துல வாங்கிட்டு வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் என்ன கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு போனாலும் இதையா போய் வாங்கிட்டு வந்து இது நம்ம ஒரு சீச்சி கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டு தானங்க வாங்கிட்டு போறீங்க. ஏன்னா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பல ஏற்பாடுகளை பண்ணிட்டு வேக வேகமா போய் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறீங்க. என்ன நீங்க வாங்கிட்டு போனாலும் அவனுக்கு என்ன கொடுத்து எல்லாத்தையும் விடுங்க சார். பிளைட்லயே சண்டை உங்க வீட்டுக்காரமோட வருதா இல்லையா? முதல்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போறதா உங்க அப்பா வீட்டுக்கு போறதா சண்டை வரலன்னு சொல்லுங்க. உடனே அந்த ஆள் கணக்கு புள்ளி கால்குலேட் பண்றாரு. நாம we are going to stay in India exactly for 18 days, 9 of which we are going to temples. Balance 9 days. Can we spend 5 days with my mom and dad and 4 days with your mom and dad? அந்த மாதிரி சொல்லுது. 9 days நான் என்னோட mom and dad தான் இருக்கேன். இப்ப எப்படி 9 days எப்படி பிரிப்பீங்க? 8 நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல இருக்குது மொத்த குடும்பம், ஏன்னா பாக்கி 8 நாள் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குற போது சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா இதுதான் நெஞ்சத்திலே இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள், உறவுகளை நம்மால் ஒரு நாளும் கைவிட முடியாது. இங்கே இருப்பவர்களை போல if we don't agree then we agree to disagree நம்ம சொல்ல முடியாது. சண்டை போட்டாவது அங்க போய் நிக்கணும்னு நெஞ்சு துடிக்கிறது, ஆனால் வாழ்க்கை சூழல் தடுக்கிறது. இந்த இரண்டு மனநிலைகளுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிற அயல் நாட்டில் வாழ்கிற இந்தியர்களினுடைய பிரச்சனை பணம் சேர்ப்பது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை விட 1000 மடங்கு உறவுகளை காப்பாற்றுவது சிக்கலா இருப்பதால் நடுவர் நல்ல தீர்ப்பு சொல்லுவார் என்று நம்பிக்கையோடு பெரியவர்களே, இவ்வளவு சிறப்பாக பாரதி பாஸ்கர் பேசிய பிறகு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றதே பாராட்டுக்குரிய விஷயம். முதல்ல எம்டிஎஸ்க்கு நன்றி. நெருக்கடியான நேரத்துல எங்களை இங்கு வரவழைத்து இவ்வளவு உதவிகள் செய்து இந்த நிகழ்ச்சியில் எங்களை கலந்து கொள்ள அனுமதித்த எம்டிஎஸ் சார்ந்த அத்தனை பேருக்கு நன்றி. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நின்று கேட்கிறவர்கள் இவ்வளவு பேர் நிற்கிறாங்க. இந்த தலைப்புல எந்த அளவு இன்வால்வ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நின்று கேட்கிறாங்க. மரியாதை கொடுத்து நின்று கேட்கிற உங்களுக்கு நன்றி. ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியுமா, இல்ல இப்படியே முடிச்சிடலாம்? பேசலாமா இல்ல வேண்டாம்? பாரதி பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய ஆளுமை திறத்தாலும் நீண்ட அனுபவத்தாலும் அடிக்கடி அமெரிக்கா வந்து போனதாலும் இங்கு அவருக்கு உறவினர்கள் நிறைய இருப்பதாலும் அவர்களது வாழ்க்கை முறையை அலசி ஷாம்பு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே உங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. இந்த அணி 5 பேர் பேசியது அந்த சின்ன பையன் தொடங்கினா பாருங்க, பினான்சியல் லிட்ரஸி தானே பாரு. அவன் வயசுக்கு இந்த சொல்லு அவன் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த ஊர்ல எல்லாருமே சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம ஊர்ல அது சொல்லி கொடுக்கறது இல்ல. ஒன்றுமில்லை.
இல்லாமல் தான் இந்த ஊருக்கு வந்தோம். நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், காசு சேர்ப்பதற்காக. காரணம் என்ன? உங்க 1 ரூபாய் எங்களுக்கு 86 ரூபாய். கரெக்ட் தானுங்க? இப்படி வச்சுக்கோங்க, நாங்க 86 ரூபாய், நீங்க 1 ரூபாய். அப்படின்னா என்ன லெவல்ல இருக்கீங்க? இது சீக்கிரமா குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. இப்ப அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. இன்னும் கீழே போகணும்னு வேற பயமுறுத்துறாங்க. அப்போ உங்கள் உயரம் மேலே இருக்கிறது. இங்க வர்றதுக்காக என்னென்னத்தை செஞ்சீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இந்த விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசி முன்னாடி நீங்க நின்றுப்பீங்களே, காலையில 4 மணிக்கே போய் போனீங்களா இல்லையா? அது போறதுக்கு முன்னாடி எத்தனை கோயிலுக்கு போனீங்க? உங்க பேரண்ட்ஸ் நீங்க அங்க இன்டர்வியூல இருக்கும்போது கோயிலே உட்கார்ந்து இருந்திருப்பாங்கல்ல, தம்பி முடிச்சிட்டு வந்து நல்ல செய்தி சொல்லு, அப்புறம் நான் கோயில்ல இருந்து வரேன். தானங்க தொடங்கினீங்க. முதல்ல அந்த விசா கிளியர் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே, வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? நம்ம பரம்பரையில பிளேன்ல போனவனே கிடையாது. நம்மால் தயா அமெரிக்காவுக்கு போறாங்க. என்ன பெருமையாது? உங்கள் சுற்று வட்டாரத்தில் உறவுகளுக்குள்ளே உங்கள் வீட்டினுடைய பெருமையும் அந்தஸ்தும் உயர்ந்ததா இல்லையா? உயர்ந்ததா இல்லையா? ஒரே காரணம், உங்கள் வீட்டில் ஒரு பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்றதா, போக போறான்றதா. பேரை வேற மாத்துறீங்க. நம்ம ஊர்ல நீளமான பேர் இருந்தா இங்க வந்து சுருக்கிறீங்க. ஏன்னா அவன் கூப்பிடணும்ல. நம்ம ஊர் அவ்வளவு பேரை அவன் கூப்பிடுவானா? ஒவ்வொருத்தர் பேரை முழுசா சுருக்கிறீங்களா இல்லையா ஐயா? இல்ல நீங்க சுருக்கலைன்னா அவனே சுருக்கிறான். சுருக்கி சுருக்கி கூப்பிடுறான். அப்போ எதையெல்லாம் இழக்கிறோம் சார். 3 நேரமும் சாப்பிடுற சாப்பாடு நம்ம ஊர்ல சூடா இருக்குமா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நீங்க வரும்போது உங்க அம்மா இல்ல தோசையெல்லாம் சுட்டு வைக்க மாட்டேன், வர வர சுட்டு போடுறேன், நல்லா தின்னுன்னு சொன்னவங்க இங்க டு கோ, டேக் அவே, லெஃப்ட் ஓவர். ஃப்ரிட்ஜ் என்ன சின்ன சாண்டி ஃப்ரிட்ஜா இருக்கு? கடங்கார வந்தானா உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் போல. அது கராஜ்ல ஒண்ணு இருக்கு, பேஸ்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு, கிச்சன்ல ஒண்ணு இருக்கு. இவ்வளவு சைஸ்ல கோக்கு வாங்கி வைக்கிறானே டூர்காரன். விதவிதமான ஜூஸ். நான் ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. கொஞ்ச நாள் இப்ப தங்குறது ஹோட்டல்ல தங்குறோம். ஒரு வீட்டுல தங்கி இருந்தேன். அவர் ஒரு பேங்க்ல தான் வேலை பார்த்தார். 5 நாள் இருந்தாங்க. 5 நாள் நான் அவரை பார்த்ததே இல்லை. சனிக்கிழமை தான் அவரை பார்த்தேன். அப்ப நான் கேட்டேன், நீங்க எது சார் வேற ஊர்ல வேலை பாக்குறீங்களா? இல்ல இங்கதான் வேலை பாக்குறேன். அப்புறம் ஏன் சார் உங்களை நான் ஒரு நாளும் பார்க்கலங்க? ஆனா 12 மணிக்கு வருவேன், 5 மணிக்கு போயிருவேன். இப்ப என்ன சார் சாப்பிடுவீங்கன்னா, எது இருக்கோ கலக்கி சாப்பிட்டு போயிருவேன். நான் தான் அந்த வீட்டுல நல்லா சாப்பிட்டேன். இப்ப எவ்வளவு கஷ்டத்திலயா நீங்க வேலை பாக்குறீங்க? எதுக்காக? மேடம் சொல்றாங்க உறவுகள் முக்கியம்னு. எதுக்காக? காசு சேர்க்கணும் தானங்க. ஏன்னா எப்ப அனுப்புவான்னு தெரியாது. திங்கக்கிழமை நம்மளை பார்த்து அவன் சிரிச்சு பேசினான்னு முடிஞ்சது. எங்க ஊர்ல அதை பிங்க் ஸ்லிப்ன்றாங்க. இங்கே அது இருக்கா? இல்ல, இதெல்லாம் மெயில் தான். ஏன்னா அந்த லேப்டாப்பை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவான். சப்போஸ் அனுப்பிட்டான்னு வைங்க, இப்ப இந்தியாவுக்கு சொல்ல முடியுமா நீ அனுப்பிட்டாமா? நீ போகும்போதே எனக்கு தெரியும்டா, நீ என் வயிற்றுலயே ரொம்ப நாள் இல்ல, அங்கேயே 8 மாசத்துல ஓடியாந்து இறங்குன, நீ எந்த ஊர்ல போய் நிம்மதியா இருக்க போது? அதை விட நம்மளை நம்பி வந்து அந்த பொண்ணு ஒருவேளை வேலைக்கு போனா சொல்லும், ஐ கேன் மேனேஜ், டோன்ட் வரி, இவ்வளவு காலம் நீ சம்பாதிச்சதுல நான் வாழ்ந்தேன், ஐ கேன் மேனேஜ். அது வேலைக்கு போகலன்னு வைங்க, இப்ப உங்களை எது காப்பாத்தும்? ஒருவேளை நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, அவர் சொன்னார்ல சிடிய,
அவர் சொன்னாருன்னா அங்க பாருங்க, அவருக்கு அப்புறம் அவரே கிடையாது. நாம எவ்வளவு நொந்து கிடக்க இருக்குது. அவரோட அவர் முடியுது, அவர் அந்த பக்கம் பாக்குறாரு. அப்படின்னா என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதாங்க உங்களை காப்பாத்தும். பணம் வேண்டாமா? பணத்தினை பெருக்கு. நானே பாரதி, பணத்தினை பெருக்கு. சேருன்றதை செய்கன்னு சொன்னார் வள்ளுவர், பெருக்குன்னு சொன்னார். பெருக்கு யார்? மல்டிப்ளை பண்ணு. அதனாலதான் நம்ம ஊர்ல போயிடுறான், ஒரு வாரத்துல உங்க பணம் 2 லட்சம் ஆகும்னா போட்டுறான்ல. முந்தா நாள் சேலத்துல பிடிச்சிருக்காங்க 100 கோடிங்க. 1 லட்சம் கொடுத்தா 1 வருஷத்துல 2 லட்சம் தரேன்னு இருக்கான். அது சொன்னது ஒரு லேடி. கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. காவல்துறையில போய் இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரன் அடிச்சிட்டாங்க. நாங்களே வருமானத்துக்கு வழி பார்க்கிறோம், நீ யாரியா வந்து கேட்கறது? பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. அப்படின்னா பணத்தை சேர்க்க வேண்டும் என்பது எல்லா வயதினருக்கும் உரியது. மிடில் ஏஜ்ல அது பெரும் பிரச்சனை. காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலம் நம்மளை திரும்பி பார்க்கிறோம், பெருசா சேர்க்கல. எதிர்காலம் பற்றிய அச்சம் இருக்கிறது. மிடில் லைஃப்ல ஒரு 40-45 வயசுல அந்த பயம் வரும்போது காசு தேவை. அதுவும் இந்த ஊர்ல காசு ரொம்ப தேவை. தேவையில்லைங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக முடியுமாங்க இந்த ஊர்ல? அதுக்கே அப்ளிகேஷன் போட்டு வெயிட்டிங்ல இருக்கணுமாமே. கரெக்ட் தானுங்க? இன்சூரன்ஸ் இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்போ பணத்தை சேர்க்கணும். ரெண்டாவது, ஒருவேளை சிட்டிசன்ஷிப் கிடைக்கலைன்னு வைங்க, என்ன செய்யறது? பிள்ளைகளை இங்கிருந்து நகர்த்திட்டு போனா நம்ம ஊர் இதை ஒத்துக்குமா? அதுக்கு எவ்வளவு காசு வேணும்? இந்த கவலை இருக்குது. அப்புறம் எக்ஸார்பிட்டண்டா இருக்கிற டிக்கெட் பிரைஸ், பிளைட். அவசரத்துக்கு நீங்க போகணும்னா உங்க கையில காசு இருக்கணும், வேணும்ல? திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு நீங்க ஓடணும்னா காசு வேணும். பிள்ளைகளின் கல்விக்கு காசு வேணும். அப்புறம் இந்த ஊர்ல என்ன சொல்றீங்க? இஎம்ஐயா? அதுக்கு என்ன பேரு? மார்க்கேஜ். ஆனா வந்த உடனே எல்லாம் கொடுத்துறாங்கல்ல, காரு, வீடு, என்னென்ன வேணுமோ கொடுத்துறான். மாசம் மாசம் கட்ட சொல்றான். கட்டலைன்னா என்ன செய்வீங்க? பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப 20 வயசுல கூட தோணும், பரவாயில்லடா இது இல்லாட்டி இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு தோணும். ஆனா 40-45 வயசுல மனசு பதறும். அந்த பதட்டத்துல பணத்தை சேர்ப்பது என்பது பெரிய சவால் என்று இவர்கள் சொன்னதை 100% அங்கீகரிக்கிறோம். தெரியாம ஷாம்புவை பத்தி சொல்லிட்டாங்க. அது ஒரு உதாரணம் தான். ஷாம்பு மட்டும்தானா? எத்தனை தேவைகள் இருக்கு. முட்டை கூட இங்க கிடைக்கல, ஏதோ கிடைக்கல தான், ஸ்கேர்ஸா இருக்குன்றாங்க இல்லையா? தெரியலையா? இப்ப கிடைக்குதா? கலிபோர்னியால தான் கிடைக்கல. நம்ம தீ எறியதுனால முட்டை கிடைக்கல. இல்ல ஏதோ ஒண்ணு கிடைக்கல. நெருக்கடி தான். என்ன செய்யறது? திடீர்னு கோவிட் வந்தது, எவ்வளவு சிரமம் வந்தது. இப்போ யூ நீட் ரிசர்வ்ஸ், பணம் வேணும். அரசாங்கம் என்ன சட்டம் போடுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும்னா பணம் வேணும். இதுதாங்க முக்கியம். நிரந்தரம் இல்லாத பணிகளில் இருக்கிற எல்லாருக்கும் பணம் என்பது பெரும் சுமை தேவை. அதை தேடுவதுதான் பெரிய சவால் என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், இன்க்ளூடிங் பாரதி மேடம். ஆனா ஒரு விஷயம் தான் சிக்கல். 40-45 வயசுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஐயா சாமிகளா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா, எங்களுக்கு இவ்வளவு ரசிகர்களை இங்கதான் பார்க்க முடியுது. அவன் தரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். அவன் தான் அடுத்த தலைமுறை தலைவர். அவனை எதிர்த்து பேச முடியாது. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அந்த பையங்களை. நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் வரும்போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 10-15 வயசுல பையனோ பொண்ணோ இருக்கும்.
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 70-75 வயசுல பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸ் நிச்சயமா இங்க வர்றதுக்கு யோசிப்பாங்க. அதுவும் இந்த துபாய் வழிய வந்து அங்க டெர்மினலா ஏறி இறங்கி நல்ல விவரமான ஆளே கஷ்டப்படுறாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் அதுல ஏத்தி விட்டு வீல் சேர்ல வச்சா நடுவெளியில வீல் சேர் விட்டுட்டு போயிடாங்க. வீல் இருக்கு, சேர் இருக்கு, ஆளை காணும். இப்போ அவங்க கூட வந்து அந்த அம்மா தள்ளுறதுன்னு தெரியுதா, விட்டுட்டு போய் எங்க போறதுன்னு தெரியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் டியூட்டி முடிஞ்சா விட்டுட்டு போயிடான். நீங்க போகலைன்னா பிளைட் போயிடும். என்ன செய்யறது? இதனாலேயே பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, விட்டுருப்பான் அங்கேயே இருந்துக்கிறாங்க. என் ஞாபகம் வந்தாவா இந்த சொல்லு எவ்வளவு தொலைக்கும்னு பாத்தீங்களா? ஏதோ ஒரு லாபம் இருக்கு. இப்ப வீடியோ கால்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, அதுல நீங்க அங்க இருந்து பாக்குறீங்க, என்னம்மா ஏன் இப்படி இருக்காரு அப்பா, அவர் என்னைக்கு நல்லா இருந்தாரு? இல்லம்மா, நான் போன வாரம் பார்த்ததுக்கு இப்ப வேற மாதிரி இருக்காரு, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்காரு, என்னை நோயின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்கயாவது அவருக்கு புத்தி சொல்லு. உன் சண்டைக்கு நான் வரலம்மா, அப்பாவை கவனிச்சியா? ஒரு ஆதங்கத்தோட நீங்க பேசுறீங்கல்ல. ஆனா அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? இருக்கட்டும்பா, நீ உன் வேலையை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, பாத்துக்கப்பா, நான் எப்படியோ போறேன், இருந்துட்டு போறேன். தர்கால இவ்வளவு காலம் இவ்வளவு கட்டி மேய்ச்சிருக்கேன். ஒரு விஷயத்துக்கு அடங்க மாட்டேங்கிறேன். என்ன சொன்னாலும் சண்டைக்கு வரா. நம்ம ஏன்டா போன் பண்ணோம் இருக்குமா இல்லையா? இந்த வயசுல சார், இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. 60 வயசுலதான் எல்லாரும் டைவர்ஸ் பண்றாங்க. நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா இல்லையா, 50-60ல எல்லாம் போயிருது, வேண்டாம்ன்றாங்க. 60 வயசுக்கு பிறகு ஏன்டா டைவர்ஸ் பண்றேன்னா, ஐ வாண்ட் டு லீவ் a different life. ஸ்பேஸே இல்லையாமே, அவ்வளவு பெரிய வீட்டுல ஸ்பேஸ் இல்லையா, அது வேற கதை. அப்படின்னா நமக்கு பேரண்ட்ஸுக்கு செய்ய முடியலையேன்ற கவலை இருக்குதா இல்லையா? இந்த கவலை உங்க மனசுக்குள்ள இருக்குதா இல்லையா? அதான் அவங்க பாரதி கேட்டாங்க. அடுத்தது, அவங்கள இணைச்சு போகணும்னா இந்த பிள்ளைகள், இந்த சூழலுக்கு வாழ்ந்த பிள்ளைகள், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை கண்ட பிள்ளைகள், கியூல நின்னுதான் எங்கேயும் போகணும், சிக்னலை கண்டா நிக்கணும், ஸ்டாப் சைன் வந்தா பிரேக் அடிக்கணும், விதிகளை மீறாது வாழணும்ன்ற ஒரு செட்டப்ல வளர்ந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க விட்டோம்னா ஒத்துக்க மாட்டான்ற கவலை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா, யூ ஆர் கிராஸ் ரோட்ஸ். இந்த பக்கம் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் பிள்ளைகள். இதுல ஓடி 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 சம்பாதிக்கிறோம். ஒரு 16 வயசு வந்தனே இந்த பிள்ளைகளும் விலகி போயிடுது. அவன் நம்மளை மைண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் யாரையோ கூட்டிட்டு வர்றான், நெருக்கமா இருக்கான். நம்ம ஊர்ல என்ன சப்புன்னு இருக்கிறார் அப்பா. யாரா அவன்? யாரு? எதுக்கு இங்க கூட்டு வர்ற? என் சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன், அப்படியே போயிடு, அந்த தெருவடியே போயிடு. இங்க பேச முடியுமா? உன் சொத்து எவனுக்கே வேண்டாம். I am 16+. I can live on my own. நீ சொத்து கொடுக்க கூடாதுன்னு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அதுல அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏதோ மேலோட்டமா ஒத்துக்கலாம். நமக்கு நல்லா தெரியுது 6 மாசம் தாக்காதுன்னு. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வேற. எப்படி சார் ஒத்து வரும்? நம்ம வாழ்க்கை முறை வேற, நம்ம ஜீன்ஸ்ல இருக்கிறது வேற, அவங்க வாழ்க்கை முறை வேற. ரொம்ப ரேரா ஏதாவது ஒத்து வந்தாதான் உண்டு. அப்படின்னா நம்ம இதுக்கு அதுக்கு மத்தியில அலை பாய்க்கிறோம். ரொம்ப பெரிய கவலை எங்க வந்து நிக்குதுன்னா, ஒண்ணு, பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, நீங்க இங்க இருந்து அங்க போனா அவங்க உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க, வௌவால் மாதிரி தொங்கணும். அங்க போன உடனே சொல்லுவாங்க, பணக்கார தின்னு. அவன் பேசுறது பாத்தியா? பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கானா? ஏன்னா நாங்க தமிழ் சொல்லி கொடுத்துருக்கோம் அமெரிக்காவுக்கு.
நம்ம பிள்ளைகளை எப்படி தமிழ் பேசுது. நீ ஒரு வாரம் அமெரிக்காவுக்கு வந்து உட்காந்து பாரு. இப்போ எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கிற உறவுகள். சார் நாங்க அங்கேயே தானே இருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரர்களை கூட்டி சேர்க்க முடியுதான்னு பாருங்க. ஒரே ஒரு உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா போதும். வாசல்ல 4 பிரிவா நிப்பாங்க, 4 குரூப் நிப்பான். இவன் அவனை பார்த்து முறைப்பான், அவன் இவனை பார்த்து முறைப்பான். நமக்கு இவங்களுக்கு எல்லாம் ஏன்டா இன்விடேஷன் கொடுத்தோம்னு நொந்தே போகும். இன்னும் சில பேரு போட்டோ போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான், இன்னும் சில பேர் மேடையிலேயே இருப்பான், இன்னும் சில பேர் சாப்பாட்டு ஏரியாவிலே இருப்பான், இன்னும் சில பேர் மொய் செய்கிற ஏரியாவிலே இருப்பான். இவ்வளவு இருக்கும், மேய்க்க முடியாது. எல்லா வயதிலும் நாம் தடுமாறுகிற இடம் எது என்றால் உறவுகளை சேர்ப்பதும் காப்பதும் பணத்தை சேர்ப்பதை விட பல மடங்கு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. மாற்று கருத்தை காசு இல்லாமல் நாம் காயப்படுவதை விட காசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சொந்தக்கார சொல்ற ஒரு சொல்லுல காயப்படுறோம் பாருங்க, அதுதான் மிக 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 அதிகம். அது நம்ம மனதுல வாழ்நாள் முழுக்க இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. அது இந்தியாவிலேயே இருக்கிறவர்களுக்கே இந்த நெருக்கடினா வந்து போகிற நீங்கள் அந்த குறுகிய காலத்துல எல்லாருக்கும் நல்லவர்களாக இருப்பது என்பது நடுத்தர வயதில் மட்டுமல்ல, எல்லா வயதிலும் உறவுகளை காப்பதும் பாதுகாப்பதும் தான் பெரும் சவால் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுக்காக உறவுகளை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்கள்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன், 1000 குறைகள் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற உயரத்தில் இருந்து கொண்டு நிறைய விஷயத்தை பார்த்துட்டீங்க. உங்க வாழ்க்கை தரம் வேற, நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் வேற, நீங்கள் சாப்பிடுகிற உணவில் இருக்கிற சுத்தம் சுகாதாரம் வேற, நீங்க குடிக்கிற தண்ணீர் முதற்கொண்டு பரிசுத்தமாக இங்கே தரப்படுகிறது. நாங்க எல்லாரும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிறோம். அதுக்குள்ள வந்து உறவினரின் குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, மலைக்கு போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும். ஊர்ல பழமொழி உண்டு. அதனாலதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவனுக்கு மச்சா வந்து ஒரு செயின் போடுவான். தடவை தான் வருஷம் மலையேறி போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும். உறவுகளை தள்ளிடாதீங்க. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான்னு தாய் மாமன் உறவை கனடாவில் சொல்லியிருக்காரு. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் பெற்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமேனு எழுத ஒரு கவிஞன் பிறக்கணும்னா அவன் கண்ணதாசனாக மட்டும்தான் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் உறவுகளை பெருமை பேசியவர் கண்ணதாசன். உறவுகளை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த குறைகளை விமானம் ஏறும்போது தவிர்த்து விட்டு வந்து விடுங்கள். கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க. உங்க உறவுகளுக்குள்ள யாராவது கஷ்டப்பட்டானா அவனை படிக்க வைங்க. மருத்துவ செலவு வேணும்னா முடிஞ்சா கொடுங்க. நீங்க கொடுக்கிற $1 $10 அவனுக்கு பெரும் தொகையாக இருக்கும். சேருங்க. இந்தியாவுக்கு வரும்போது கோவில்களை பாருங்க, பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க. டெஸ்டினேஷன் மாதிரி எங்கெங்க ஹாலிடே இருக்கோ போங்க. அப்பாவி உறவினர்களையும் கட்டாயம் பாருங்க. ஒருவேளை உங்க சித்தப்பா ஒருத்தர் நீங்க முத 6ஆம் கிளாஸ் சேரும்போது உங்க அப்பா வர முடியலன்னு அவர் கூட்டிட்டு போய் சேர்த்து அத்தையோட பையனோ பொண்ணோ கஷ்டத்துல இருக்கலாம். அவங்கள நினைச்சு